அமரத்துவத்தை பெருமாசையில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்தனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை, இது உலகத்தின் மிகப்பெரிய சோதனையின் தொடக்கம் என்று. மந்தரமலையை நடுவாக வைத்து வாசுகிநாகனை கயிறாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது. வானமும் கடலும் அதிர பிரபஞ்சமே அசைந்தது. ஆனால் அமிர்தத்திற்கு முன் தோன்றியது ஆலகால விஷம். அது வெளியேறினால் 3 உலகங்களும் நொடியில் அழிந்துவிடும். அமிர்தத்திற்கு முன் தோன்றியது ஆலகால விஷம். அது வெளியேறினால் 3 உலகங்களும் நொடியில் அழிந்துவிடும். ஆனால் அமிர்தத்திற்கு முன் தோன்றியது ஆலகால விஷம். அது வெளியேறினால் 3 உலகங்களும் நொடியில் அழிந்துவிடும். ஆனால் அமிர்தத்திற்கு முன் தோன்றியது ஆலகால விஷம். அது வெளியேறினால் 3 உலகங்களும் நொடியில் அழிந்துவிடும். அச்சத்தில் உறைந்த தேவர்கள் கைலாசம் நோக்கி ஓடினர். கருணையின் வடிவமான சிவபெருமானை சரணடைந்தனர். உலக நலனுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்தினார். தியாகத்தின் உச்சம் அது. பார்வதி தேவி விஷம் உடலுக்குள் செல்லாமல் தடுத்தாள். அதனால் சிவனின் கழுத்து நீளமாக மாறியது. அன்பிலிருந்து அவர் நீலகண்டர். சிவனின் தியாகத்தால் பூமியும் வானமும் தேவலோகமும் மீண்டும் அமைதி பெற்றன. உலகம் காக்கப்பட்டது. சுயநலமற்ற தியாகமே இறைவன் காட்டிய உயர்ந்த வழி. கருணையின் உருவமே நீலகண்ட சிவபெருமான்.